தாமரைத்தண்டு தயிர் யூஸ் பண்ணி ஒன் பாட் ரெசிபியாக செய்யக்கூடிய இந்த நத்ரு தஹி கி சப்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. கூடவே பிரியாணி இலை, பட்டை, 2 பிளாக் கார்டமம், கிராம்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே 1 கப் அளவுக்கு தாமரைத்தண்டு சேர்த்துக்கிறேன். நத்ரு எப்படி வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி சர்க்குலர் டிஸ்காக கட் பண்ணணுன்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். வீடியோ லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நத்ரு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இந்த நத்ருவை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் கொதி வந்ததுக்கப்புறம் 3 to 4 விசில்ஸ் லிட் போட்டு நம்ம இந்த நத்ருவை ப்ரெஷர் குக் பண்ணலாம். ப்ரெஷர் அடங்கினதும் நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொதி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கசக்கின கசூரி மேத்தி சேர்த்து கலக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 4 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நத்ருவை வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நைஃப் ஆர் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வெட்டி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த நத்ரு சப்ஜி கொஞ்சம் திக்கனான இந்த ஸ்டேஜில் 1/2 கப் ஃப்ரெஷ் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிரை சேர்த்தா பெட்டர். இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வர விடுங்க. லோ ஃப்ளேமில் வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இது கிரேவிக்கு ரிச்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டி ரிச் அண்ட் க்ரீமி நத்ரு தஹி கி சப்ஜி ரெடி. சமையல் ரெடி. சப்பாத்தி, ஜீரா ரைஸ்னு இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான இந்த சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.